லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வு பெரிய ஒரு வித்தியாசமாக தாண்டி அந்த ஆய்வின் மீது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்வத்தை உண்டாகும். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழறதுக்கு என்ன அப்படின் பொழுது உடற்பயிற்சி, நல்ல உணவு, நல்ல மனநிலை, இந்த இது பொதுவான ஒரு விஷயம். இது ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். இதை தாண்டி அந்த லாஸ் ஏஞ்சல் அந்த பல்கலைக்கழகம், அந்த மருத்துவ பல்கலைக்கழகம் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்க, பிறருக்கு உதவி செய்தல் அப்படின்னு. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு இல்லை, இது மன அழுத்தத்திலிருந்து இல்லது நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அந்த தன்மையை அதிகரிக்க செய்யும். சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு குதூகலம் அடையும். அந்த மனசு குதூகலம் அடையும்போது நீங்கள் படுக்க போகும்போது உங்களை மீறிய ஒரு இது வந்துடும் இல்லைங்களா, இவருக்கு நல்லதை பண்ணையா, இவருக்கு இதை பண்ணையான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய தன்மை அந்த பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ப முடியலையே, இல்லை காதில் பூ சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சில ஊடகங்கள் அது மேலே விமர்சனம் வைக்கும்போது, இது சும்மா இருக்கிறவனை உதவி பண்ணு, இல்லைனா யாருக்கிட்டே உதவி வாங்கிறதுக்காக இந்த ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க ஆய்வுன்ற பேரில் சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா அம்போக்கு, இதெல்லாம் காதில் பூ சுற்றுறது அப்படின்னு சொல்லும்பொழுது, கலிஃபோர்னியாவில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகமும் இது உண்மைதான், இதில் எந்த இதுவும் கிடையாது, இதை நாங்களும் அவங்க சொன்ன பிறகு நாங்களும் அதை ஆய்வு பண்ணோம். நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு, நல்ல மனநிலை, இதை தாண்டி பிறருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இப்போ கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம்னா இவங்களை நம்ப வைக்கணும் அப்படின்னா நாங்கள் களத்தில் இறங்குறோம் அப்படின்னு அவங்க முதல்ல எடுத்த விஷயம் என்னென்னா, காப்பகத்தில் உள்ள முதியவர்கள், கைவிடப்பட்ட முதியவர்கள், பெற்ற பிள்ளைகளால் கண்டும் காணாமல் இருக்கிற முதியவர்கள், இல்லைனா பெற்ற பிள்ளைகளை விட்டு வேறு இடத்தில் இருக்கிற முதியவர்கள். நம்ம ஊரில் சொல்லுவான், அவனுக்கு என்னையா 5 புள்ள 4 பொண்ணு 8 பேரம்பேத்தி 9 மருமக, இப்படி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பானுங்கள்ல, ஜேஜன் பெரிய குடும்படான்வான். ஆனால் அந்த முதியவர்கள் அந்த 5 பிள்ளைங்களை பெற்றாங்கல்ல அந்த தாய் தகப்பன், அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தனியாக தான் வசிச்சிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள நபர்கள், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சி போக உள்ளவங்க யாருன்னா இந்த நபர்கள் தான். எல்லாம் இருக்கிறாயா இருந்தும் அவங்க தனிமையில் இருக்காங்க இல்லைங்களா, இவர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மி. இவங்களை நாங்கள் கொண்டு ஒரு ஆய்வு பண்ண போகிறோன்னு ஆய்வு பண்ணிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அந்த முதியவர்கள் அமெரிக்காவில் உள்ள பல இடங்களிலிருந்து அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 100கணக்கான பேர் கொண்டு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் யார், நான் திரும்ப சொல்கிறது யாருன்னா, இவங்க யாரும் காப்பகத்தில் இருக்கிறவங்க கிடையாது, இல்லது ரோட்டில் இருக்கவும் கிடையாது. எல்லாம் இருந்தோம். இப்போ நான் ஒன்று ஈஸியாக சொல்லணும்னு வச்சுங்க, ஊரில் ஒரு 5 பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு ஊரில் இருக்காங்க. 5 பேரும் 5 இடத்துல வேலை கிடச்சிடும், சொந்த பிஸ்னஸ் பண்ணுவான். அந்த ஊரை விட்டு ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி இருப்பாங்க. இவங்களை கூட்டும் போக மாட்டாங்க, இவங்களும் வரமாட்டேன்னுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த அப்பா அம்மா இருக்காங்களே இந்த முதியவர்கள், ஒரு சமயம் ஒரு அப்பா இல்லைன்னா ஒரு அம்மா யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுங்க. பெரும்பாலும் அவங்க என்ன, அந்த கலிஃபோர்னியா மெடிக்கல் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறான், 2 பேரும் ஒரு கணவனும் மனைவியும், வயதான அந்த கணவனும் மனைவியும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறவங்கள தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிள்ளைங்களாம் நான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா அந்த ஊருக்கு வரமாட்டாங்க, அவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்வாங்க. இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், எங்கள் அப்பா அம்மா வந்தாங்கன்னு வச்சுங்க 3 நாளில் எங்கள் ஊருக்கு ஓடி போயிடுறேன்னு அப்படின்வாங்க. இந்த பிள்ளைகளில் எவனா ஒருத்தன் மாதத்துக்கு ஒரு நாள் போய் ராஜகிரண் போய் அழற மாதிரி படத்தில் போய் குய்யோ முறைன்னு அழுது பாசத்தை கொட்டுற மாதிரி கொட்டி இருக்கிற பழங்கிழம் இதெல்லாம் வாங்கி வச்சு கையில் ஒரு 3000 ரூபா வச்சு அழுத்தி விட்டு, அம்மா அப்பா நீங்கள் தான் தெய்வம், எனக்கு நான் அங்கேயே மெட்ராஸில் நெருக்கடியில் இருக்கிறேன், நான் வேலூரில் இதுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதறிட்டு, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த பையன் நம்ம வளர்த்த பையன் தானே, இவன் பெருமாவும் நடிக்கிறான், ஆனால் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு. இப்படியாப்பட்ட அந்த நபர்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகிறது. காரணம் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு மன அழுத்தம், தன்னை சுற்றி எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் பக்கத்தில் யாரும் இல்லை. அது மன ரீதியான ஒரு விஷயம். இவங்க அவங்க மேலே இன்னும் கோவப்படல, அவங்க நம்மளை பார்த்துக்கலன்னு சொல்ல. நீங்கள் பெரும்பாலும் அந்த அப்பா அம்மாவை பாருங்களேன், நீங்கள் ஏன் உன் பிள்ளை உன்னை எத்துமே வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னா, அவன் எங்கேயோ இருக்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, ஒவ்வொன்று தான் இருப்பான், விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னவோ வேலை பார்த்துக்கிறான், அவனே ஒரு 4 குழந்தைய வச்சுக்கின்னு ஏதோ ஒரு ஒன்று கொடுத்தனத்தில் மெட்ராஸில் பெங்களூரில்
இதை இடுக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறான். நாம் பாட்டு நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கு, நம்ம ஊர் தானே இது, நாங்கள் இருந்துட்டு போகிறோம் விடுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை வரான், 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேர பிள்ளைங்களை கூட்டின்னு வரான், பார்த்துட்டு போகிறோம், நாங்கள் பொங்கல் தீபாவளிக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்வாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற பிரச்சனையே வேறு. மருமக கண்டுக்க மாட்டா, சோறு போட மாட்டா, மூஞ்ச திருப்பிப்பா, இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க அங்கே போய். அதுவும் ஒரு காரணம் இருக்குது. இதெல்லாம் மீறி அவர்கள் அந்த ஒரு வாழ்க்கையை தன்னை சுற்றி ஒரு இரும்பு தடையை போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள், இறுக்கமாக. அவங்கள தான் இந்த கலிஃபோர்னியா மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேரை கொண்டு வந்து இந்த தம்பதியர்களை, வயதானவர்களை கொண்டு வந்து 3 குழுக்களாக பிரிக்கிறாங்க. 3 குழுவாக பிரிக்கிறாங்க. பிரித்து அவங்களுக்கு முதல் ஒரு வாரம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஜாலியாக வச்சுருக்காங்க. திரைப்படம் பார்க்குறது, இது பண்ணுறது, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருங்கம்மான்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 3 குழுக்கும் என்ன வேலை சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் அம்மா அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு குழு நீங்கள் போயிட்டு குழந்தைங்களுக்கு பாடம் எடுங்கன்றாங்க. போயிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு போய் பாடம் எடுங்கன்றாங்க. இன்னொரு குழு என்னன்றாங்க, மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க இல்லைங்களா, ஒரு சின்ன சின்ன சிகிச்சையில் இருக்காங்களே குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு போயிட்டு நீங்கள் கதை சொல்லுங்கள், ஆறுதலாக ஏதாவது பேசிட்டு வாங்க அப்படின்னு அவங்கள அனுப்புகிறாங்க. இன்னொரு குழு என்ன சொல்கிறாங்க, இந்த சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கைதிகள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது போதனை சொல்லிட்டு வாங்க, பேசிட்டு வாங்க, அவருடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்த ப்ராசஸிங் நடக்குது. ஒவ்வொரு மாதமும் அவர்களை செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 6வது மாதம் இவர்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லைங்களா, அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகமாகிருக்கு அப்படின்னு கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் லாஸ் ஏஞ்சல்ஸ் சொன்ன அந்த விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. இது உண்மைதான், இது பிறருக்கு உதவி செய்வதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இது உண்மைன்னு. இதில் ஒரு பெண்மணிக்கு, ஒரு வயதான பெண்மணிக்கு என்னென்னா இன்சுலினை எடுக்க வேணாம். அவங்க இனிமேல் ஏன்னா தொடர்ச்சியாக இன்சுலின் எடுத்துகிட்டு வந்த அந்த சர்க்கரை நோயாளி அந்த அம்மா இன்சுலினே வேணாம்னு தூக்கி அந்த டாக்டர் தூக்கி போடுறாரு. காரணம்னா உங்களுக்கு அருமையாகி போச்சுமான்னாரு. அந்த பெண்மணி, அந்த அம்மா, அந்த வயதான அம்மா போய் எங்கே இது பண்ணாங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறது இல்லைங்களா, ஹாஸ்பிட்டலில் போய், இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அதில் போயிட்டு இது பண்ணியிருக்காங்க. உற்சாகமாக என்ன பண்ணுவாங்களாம், மற்ற நேரத்தில் நான் ஊரில் இருக்கும்பொழுது, எங்கள் கிராமத்தில் இருக்கும்பொழுது சோர்ந்து போய் எழுந்துப்பேன், சும்மா நாம்கே வாசன் ஏதோ ஒரு செய்வோம், ஒரு சாப்பாடு செய்வோம், நானும் என் கணவரை சாப்பிடுவோம், எப்பயாவது என் பசங்க ஃபோனில் பேசுவோம். அந்த பேச்சு அத்தனையும் ஒரு மாதிரி பொய்யான பேச்சாக இருக்குது, எங்களுக்கு நல்லா தெரியும், எங்கே இருந்தாலும் நல்லா இரு ராஜா மகாராஜா அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துவோம். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்த பிறகு அந்த இறுக்கம் சுத்தமாக போயிடுச்சு. வெடிகாலம் எழுந்துக்கிறோம். எப்போ அந்த குழந்தைகள் கதை சொல்ல போகிறோன்னு போது, எப்போ அந்த பிள்ளைகள் அந்த கைதிகளிடம் போய் பேச போகிறோன்ற ஒரு இது வந்துடுச்சு, எப்போ அவங்களுக்கு பாடம் நடத்த போகிறோன்ற ஒரு ஆர்வம் வந்துடுச்சு இப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உண்மை அப்படின் பொழுது ஒத்துக்கிறாங்க. இது காரணம் என்னன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம ஊர்கள் அதிகபட்சமாக என்ன இருக்க போகுது, எல்லாம் துபாயிலேயோ அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ போய் இருக்க போகிறதில்ல, இருக்கிறாங்க. அதை மீறி அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் நாம்பளும் போய் அப்பா அம்மாவை குழந்தை குட்டிங்களோட போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ற ஒரு விஷயம். இதோடு சேர்ந்து ஒரு கதையும் ஒன்று இருக்குது. ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு உளவாளி வச்சுருக்கான். அந்த உளவாளி இந்த மந்திரி எவனையும் நம்ப மாட்டான். அந்த உளவாளி சொல்கிறது தகவல் எப்படி நாட்டில் மக்கள் சூழ்ச்சியமாக இருக்கிறாங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா, என்ன அவங்களுக்கு குறை, இந்த மந்திரிங்க பூரா ஏமாத்திடுவானுங்களா அவனுக்கு ஒரு இது. அப்போ அந்த உளவாளி சொல்கிறான், ராஜா இப்போ நம்ம சமீபமாக ஒரு 3-4 மாதமாக நம்ம நாட்டில் இந்த வயசானவங்களை அப்பா அம்மாங்களை கைவிட்டுறாங்க, அவங்கள ஓரம் கட்டி வச்சுட்றாங்கன்னா கடுங்கோமாகி போச்சு அவனுக்கு. என்னையா இது இவ்வளோ பெரிய இதுவாக இருக்குதுன்ட்டு யாரெல்லாம் அது மாதிரி கைவிடப்பட்டாங்க, யாரெல்லாம் ரோட்டில் தெரிஞ்சுங்கிறாங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் பிள்ளைங்க கவனிச்சிக்கல, இது கவனிச்சிக்கல, அவங்களெல்லாம் கூட்டுவான்னு சொல்கிறோம். கூட்டுன்னு வந்துட்டு நிற்க வச்சிடறாங்க. நிற்க வச்சோன்னே, யார் உன் பையன் யார் சொல்லி லிஸ்ட் எடுக்கிறாங்க. உன் பையன் யாருன்னு அவனை கூட்டின்னு பொலன்னு பொழக்கிறது தான் வேலை அப்படின்னு ராஜா முடிவு பண்ணிடுறான். ரொம்ப கருத்து ஒரு தம்பதியர் மட்டும் இருக்காங்க. உங்கள் பையன் யாருன்னு கேட்குறாங்க. அவன் தேசம் விட்டு தேசம் போயிட்டான் அப்படின்றாங்க. எந்த தேசத்துக்கு போனான்றாங்க. அவங்க அப்பா ஒரு தேசம் சொல்கிறாரு, இந்த அம்மா ஒரு தேசம் சொல்கிறார். ராஜா கண்டுபிடிச்சார், போய் சொல்கிறாங்க. மரியாதையாக சொல்லுங்கள், உன் பையனை மறைக்காத, உன்னை இது மாதிரி உங்கள் 2 பேரையும் விட்டுறான், யாரும் உன் பையன் சொல்லுங்கள் அப்படின்னு பொழுது தான் அப்படி திரும்பி அவன் பார்வை திரும்பி மந்திரி சபையில் உட்காந்துட்டு ஒரு மந்திரி தான் அவன் பையன். ராஜா எடுக்கிறான் சவுக்கு எடுத்து வெளுன்னு வெளுத்த உடனே அவன் போய் ராஜா காலில் கதறினோடனே அவன் ராஜா சொல்கிறான், என் காலில் கதறவே கதறாத, அவன் காலில் கதறு. நீ எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்க, ஒரு நாட்டினுடைய மந்திரி நீ, அப்படியேப்பட்ட மந்திரி உன்னுடைய தாய் தகப்பனே நீ வச்சுருக்க முடியல அப்படின்னா நீ என்னையா மந்திரி, நீ என்ன ஒன்று இந்த நாட்டில் உங்களுக்கு குறை வச்சுட்டேன் நான் ஒரு வயதான. அதுலேருந்து சட்டம் போடுறான்.
அப்பா அம்மாவை கூட வச்சுருக்காங்க யாராக இருந்தாலும் அவனுக்கு சிறை தண்டனை, வாழ்நாள் சிறை தண்டனைன்னு ஒரு இது போட்டான். மொத்த பேரும் வந்து தூக்கின்னு போகிறாங்க. இது ஒரு கதையாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இதை தாண்டி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு இன்னொரு காரணம் பிறருக்கு உதவி செய்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவியல் பூர்வமாக, மருத்துவபூர்வமாக ஆராய்ச்சி செய்து அதனை நிரூபணம் செய்து உள்ளார்கள் என்பது உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.